ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விக்ரமோட துருவ நட்சத்திரம் திரைப்படத்தோட ரிலீஸ் செய்தி வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து கௌதம் மேனன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட மதகஜராஜா திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆகி மாபெரும் அந்த வெற்றி வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் வந்து மதகஜராஜா திரைப்படம் வந்து பதிச்சிருந்தது. ஸோ அதே ஒரு பாணியில் வந்த திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம். கிட்டத்தட்ட வந்து 7 வருஷமாக வந்து ரிலீஸுக்கு வந்து தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விக்ரம் ஃபேன்ஸும் சரி, அனைத்து ரசிகர்கள் ஃபேன்ஸும் சரி, ஸோ ஒரு திரைப்படத்தை எதிர்பார்க்காங்க அப்படின்னா கண்டிப்பாக துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு மேலே ஆவல் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் வந்து இருக்கிற வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த திரைப்படத்துக்கு இருக்குங்க. ஸோ அதனாலே வந்து இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து 7 வருடமாக வந்து ரிலீஸ் ஆகாமே காத்துட்ருக்கு. ஸோ கடந்த 2023ஆம் ஆண்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆகாமல் போய் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இதில் வந்து இப்போ வந்து மதகஜராஜா படத்தை தொடர்ந்து வந்து துருவ நட்சத்திரம் படத்தை வந்து திரைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து படக்குழுவினர் வந்து மெயினாக இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ரொம்ப காத்துட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து சமீபத்தை பேட்டி ஒன்றில் வந்து கௌதம் மேனன் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து வருகிற சம்மருக்கு வந்து திரைப்படம் வந்து திரைக்கு வந்துடும் அப்படின்றது அஃபீஷியலாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து சம்மருக்கு வந்து துருவ நட்சத்திர